சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்கள் இந்த அரசு செல்லக்கூடிய பாதைக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆளுநருக்கும் அரசுக்கும் அப்படி ஒரு குஜிலி மஸ்து இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏன்னா திமுக ஆட்சியில் ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்படும் போதும் பல மாநிலங்கள்ல ஆளுநரையே கூப்பிடாம நீ ஒரு ஆளு டேஷாங்கிற ரேஞ்சில் நடத்திட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம இவங்க கூப்பிட்டு வச்சு தடவை அனுப்புவதை ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தாங்க. இவரும் பெரியார் பேரை சொல்ல மாட்டேன், காமராஜர் பேரை சொல்ல மாட்டேன்னு சோத்துல கல்லுன்னு செங்கலை தூக்கி வைக்கிற கதையா பல அட்டுழியங்களை ஆர் என் ரவி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம இவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் அப்படியே அச்சரம் பிசகாமல் கமா ஃபுல் ஸ்டாப் மாறாமல் பேசிவிட்டு போயிருக்கிறார். மற்ற எல்லாரையும் கரெக்ட் பண்ற மாதிரி அவரையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதே ஆளுநர் கேரளால பிரச்சனை பண்ணியிருக்காரு. வந்தே மாதரம் தான் முதல்ல பாடணும், இந்த வார்த்தை எல்லாம் பினராயிகிட்டே சதீஷன்ட்ட வந்தே மாதரம் தான் பாடணும், இந்த வார்த்தைகள்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வெறப்பா இருந்திருக்காரு. இங்க ஒரு டீலிங் போயிருக்கு, அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு சட்டமன்றத்தில் சொல்லக்கூடாது. நாங்க உங்களுக்கு எத்தனை தடவை தேசிய கீதம் பாடணுமோ அத்தனை தடவை தேசிய கீதம் பாடணும். ஆமா, இவங்க கோச்சுக்கிறக்க அர்லேகர் எதுக்கு கோச்சுக்கணும்? நீங்க காலாலிட்ட பணியை நான் தலையால் செய்ய சித்தமா இருக்கிறேன்னு நீங்க சொல்லிட்ட பிறகு திமுக கிட்ட என்ன கேட்டாங்க? 2 முறை பாடக்கூடாதா? 2 முறை எதுக்குங்க பாடணும்னு கேட்டோம். உங்களுக்கு அப்படி தமிழ் தாய் வாழ்த்து மேல அவ்வளவு பிரியம் இருந்தா தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஜனகணமனம் பாடி நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஜனகணமனம் பாடி 4 வாட்டி முடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? ஒரு அரசு நிகழ்ச்சியை தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது ஜனகணமனம் பாடுறதுதான் காலகாலமாக வழக்கம். திடீர்னு இதுல எதுக்கு பிரச்சனையை கிளப்பி இல்லாத சிக்கல்கள் எல்லாம் உண்டு பண்றீங்க, மரபை மாற்றுறீங்கன்னு தான் திமுக கேட்டுச்சு. இவர்கள் அப்படி மரபு மாத்திக்க வேண்டியதானே, இதுல என்ன யாருக்கு என்ன நட்டம் அப்படின்னு இவங்க 2 தாட்டி பாடிட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடிட்டாங்க, ஜனகணமனமையும் பாடிட்டாங்க. முடியும் போது அதே மாதிரி பண்ணிட்டாங்களா? இப்படி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டா அர்லேகர் ஏன் கோபம் தெரிவிக்க போறாரு? இந்த சபாநாயகர் கூட என்ன சொல்றாருன்னா, 2 தடவை பாடுறதுல என்ன மரபு மீறல் இருக்கு? இனிமேல் இதுதான் மரபுங்கிறது நம்ம பண்றது தானே. வியாக்கானம்னா நீ நேற்று விவாதங்கள்ல பார்க்கணும். ஒரு பெரியாரிஸ்டா இருக்கிற திமுகவினர் மரபை உடைக்க வேண்டியது தானே அப்படின்னா சொல்றாரு. யாரு? ஒரு பத்திரிகையாளர் பேர்ல. இன்னொருத்தர் விசிகா சார்பாக பேசக்கூடியவர்கள் இது ஒரு சின்ன எரர். எதப்பா சின்ன எரர்? 20/1/2026 கிங்மேக்கராக ஆவதற்கு முன் திரும்ப கண்டிச்சிருக்காரு, மரபை மீறி இருக்கிறீர்கள் அப்படின்னு. இப்ப கிங் மேக்கர் ஆனப்புறம் ஏன் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு புரியலையே. உனக்கு சோபா செட் சார் இல்ல எனக்கே அவன் தர போறாங்க. அப்புறம் என்ன? இதுல முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் மேனிப்புலேட் ஆகக்கூடிய தற்குறிகள் இவங்களுக்கு மட்டும்தான் அடிப்படையில் லோ ஐக்யூ. இவரை வைத்து ஷோவை ரன் பண்ணக்கூடிய லாட்ரி மாஃபியா மிக தெளிவாக பல்ஸ் பிடிக்குது. மக்கள் பிரச்சனை எது, மக்களுடைய மனநிலையில் போய் சென்று சேரக்கூடிய அளவிலான பிரச்சனைகள் எது? அதாவது திமுக மாதிரியான ஒரு சித்தாந்த அரசியல் பேசக்கூடிய இயக்கங்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல்ங்கிறது மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், நல்ல அவங்களுடைய டிமாண்டுக்கு சப்ளை பண்றது அல்ல. இந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, இந்த கட்சிக்கு மேண்டேட் கிடைச்சா அந்த சித்தாந்தத்தை மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குவதற்கு அது முயற்சி பண்ணுது. அதுல எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுதுங்கிறது 2வது பிரச்சனை. ஆனால் அந்த கட்சியுடைய அரசியலை பொதுமக்களுடைய அரசியலாக மாற்றுவதை இந்த மேண்டேட்டை பயன்படுத்தி பண்ணுது. இவங்க அப்படி இல்லாம அவங்களுக்கு என்ன புரியும்? அந்த லெவலுக்கு செஞ்சா போதும் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதை நோக்கி தான் இதை எடுத்துட்டு போறாங்க. இது ஜெயலலிதா ஆட்சி மாதிரினா கூட தெரியல. ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செஞ்சா எப்படி இருக்குமோ, ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி அதிமுக எங்கள் தாய் கட்சி அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஆட்சி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தெளிவும் இல்லை, சித்தாந்தமும் இல்லை. நேற்று எல்ஓபி சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல தெளிவும் இல்லை சித்தாந்தம் இல்லைன்னு, அது பக் இல்ல, அதான் ஃபீச்சர். ஆமா ஆமா, நேற்று இன்னொன்னு சொன்னார் எல்ஓபி. நீங்க சாதனைன்னு சொல்றது எல்லாமே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட் சொன்னது தான், அந்த சாக் பீஸை கழிச்சுட்டா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான். சமூக நீதித்துறை அமைச்சர் ஏதாவது சொல்றாரு, இருமொழி கொள்கை, அதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்குதா? நீட்டு எதிர்ப்பு, அதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்குதா? எல்லா விஷயத்தையும் அப்படியே தானே செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு அரசாங்கம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு முற்போக்குன்னு திமுக சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கு, ஒரு வழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த வழக்கத்தை நாங்க அப்படியே தொடர்றோம், செய்யறோம். கூடுதலா நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சங்கிகளுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி சில வேலைகள்லாம் பண்றீங்கல்ல. ஒன்றிய அரசு மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்குதுன்னு அவங்கள குடைச்சல் பண்றீங்கல்ல, இதை மட்டும் நாங்க பண்ண மாட்டோம். இப்ப பெரியார் கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்து சில இது கொடுக்குறானுங்களே, விதிவிலக்குகள் கொடுக்குறாங்களே, அதை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு
அந்த கதை தான் இது. இப்போ உதாரணத்துக்கு மேகதாது இந்த தீர்மானத்தில் வந்து ஒன்றிய அரசை வந்து நாங்கள் கண்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அதில் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு தீர்மானம். ஐயா பார்த்து செய்யுங்க, அணையை கட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம். ஆனால் திமுக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எப்படி கொண்டு வந்திருக்கோம்? இதில் வந்து காங்கிரஸ் அரசு அடாத செயல்களை செய்யக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் அரசை கண்டிக்கிறோம், இதை கண்டுக்காம இங்க இருக்கிறதே ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் எல்லாம் இடம்பெற்று இருக்கும் இல்லையா? தீர்மானமே அதுக்கு சாட்சி. நேத்து ஆளுநர் உரையில சிலர் கவனிக்கல. அது என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில வரக்கூடிய ரெவன்யூவை கோயில்களுக்கு மட்டுமே, கோயில் நற்பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. விச் மீன்ஸ் இனிமேல் ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் சென்டர்ஸ் எல்லாம் காலேஜ்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுமோன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. சித்தாந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ட்டு அவங்களோட இப்ப கூட்டணியில புதிதாக சேர்ந்தவர்கள் யாருமே இதை பத்தி பேசுவதே இல்லை. இப்ப என்ன மடமாத்துறாங்க அப்படின்னா, திமுக தாவேகாவை குறை சொன்னா அங்கேருந்து சிப்பாய்கள் மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளை வந்து அடிக்க விடுறது. நேத்து விவாதமே வந்து அப்படிதான் போச்சு. அப்ப திமுக சார்பாக பேசக்கூடியவர்கள் இதுக்கே நீங்க வந்து ஆஜராவீங்க? இல்ல, திமுகவுமே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நீங்க கோவில்ல இருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து கோவிலுக்கு செலவு பண்ணுவது, பூஜாரிகளுக்கு செலவு பண்ணுவது, அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது, இது மாதிரியான வேலைகள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் முடிவு எடுக்குதுன்னா அதுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். மக்கள்கிட்ட இருந்து உண்டியல்ல வர பணத்தை எடுத்து இந்த சாமியோட பேர்லயே ஒரு ஸ்கூலை கட்டி, கல்லூரியை கட்டி 35% மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு எல்லா பேரும் வாக்களிக்கல. எல்லாரும் யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. இந்தியாவுல எல்லாரும் வாக்களிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பே கிடையாது. பெரும்பான்மைக்கு தான் அரசாங்கம். பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதை தான் அரசாங்கம். ரெண்டா மூணா பிரிஞ்சு இருந்தது. மூணா பிரிஞ்சதுல இருந்து இவங்க உருவிட்டு வச்சிருந்ததுனால மட்டுமே வந்து மக்கள், அதுதான் அரசாங்கம். மக்கள் மெஜாரிட்டி மக்கள் வாக்களித்திருப்பது அதுக்கு தான். அவங்க அப்படி செய்யறாங்கன்னா செஞ்சுட்டு போன்னு விட்டுறணும். அதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இதுக்கு முன்னாடி வேடிக்கை பார்க்க கூடாது. இங்க பாருங்க, கேட்காம இருக்க முடியும். இது கேள்வியும் கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த பணத்தில் கூட ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கும் மருத்துவத்துக்கும் உதவி செய்வோம். திருத்தணி முருகர் கோயில்ல காலேஜ் கட்டணும், அதுதான் எங்களுடைய அரசியல். இதெல்லாம் வேணாம், மணி அடிக்கணும். இப்ப இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல, ஒரு வரியில சொல்லியிருக்காங்க, அது நடைமுறைக்கு வரும்போதுதான் அது என்ன மாதிரியான நடவடிக்கைன்னு தெரியும். இன்னைக்கு தீர்க்கதில்ல ஆளுநர் ஊரே வரவேற்கிறோம்னு அவங்களுடைய இதெல்லாம் தான் வரவேற்கிறாங்க. சிபிஎல் இதை கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு 4 செருப்படி எங்கிட்டாவது வந்து உழுவுமேங்கிறக்காக. இந்த வேல்பாரி நாவல் எழுதின எம்பி அவர்கள் கூட வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து இரண்டையும் லாவகமாக கையாண்டு இருக்கிற அடுத்து மகேந்திரன் எடுத்து போகக்கூடிய. நான் என்ன கேக்குறேன், இதே லாவகத்தை திமுக ஆட்சியில ரெண்டையும் பாடி இருந்தா இதே வாய்கள் இதே மாதிரி வாழ்த்து தெரிவித்திருக்குமா? கலைஞர் இருந்திருந்தால், அண்ணா இருந்திருந்தால் பெரியார் உங்களை இழிவாக பேசியிருப்பார் முதலமைச்சரே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. திமுக வந்து இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தவறிடுச்சு. இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் ஓட்டு உழுகுதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் முட்டாள்தனம் இல்ல, திமுக இவங்களை அரசியல் மயப்படுத்த தவறிடுச்சுன்னு. நேத்து வந்து 70 வயசு 74 வயசு ஆச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒருத்தர் போயிட்டு, தம்பி தலைவர் தளபதி அவர்களே எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் அப்படின்னா, ஏதோ ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு முக்கியமான கோரிக்கை வைப்பாருன்னு பார்த்தா, இந்த துண்டை மட்டும் அவுத்து வைக்க சொல்லிடாதீங்க, உங்க கட்சியில நான் இந்த துண்டோடயே பயணிக்கிறதுக்கு நீங்க அருள் கூர்ந்து தயை கூர்ந்து அனுபவிக்க வேண்டும். எல்லாரும் சிவப்பு துண்டிலே பார்த்து. சரி, இந்த 25 வயதான இந்த நபருக்கு எப்படி திமுக அரசியல் மயப்படுத்தணும் சொல்லுங்க, தெரியல, படுத்தி இருக்கும். அந்த இளைஞருக்கு குறைந்தது 25 வயசுல வந்து அரசியலுக்கு வந்திருப்பாரு. 50 வருஷமாவது அரசியல் வந்திருப்பாரு. புத்திர மாதிரி வரீங்க. அவர் புத்தகம் வச்சாரு, எழுதினாரு, இலங்கைக்கு போயிட்டு இருந்தது, தீக்குள் விரலை வைத்தேன். இப்பதான் வச்சிருக்காரு. நக்கி பார்த்தேன், ஒரே புளிப்பு. உள்ள போறப்ப இதுக்கு முன்னாடிலாம் அவரை வந்து வாங்க தோழ போங்க தோழன்னு கூப்பிடுவாங்க. நேத்து வந்து உள்ள வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டுருக்கானுங்க. தேவையா அதெல்லாம்? அவங்க என்ஜாய் பண்றாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, இவ்வளவு மூத்த தோழரை கூட முதலமைச்சரை முன்னாடி வச்சுட்டு சேர்க்க மாட்டோமா? அவருக்கு முக்கியமான பேப்பர் இல்ல. ஒருவேளை இவரே புசி முன்னிலையில் இணைவதுதான் விரும்பி இருக்காரா என்னன்னு நமக்கு அவர் பிரியம் என்னன்னு தெரியும். தகைசால் தமிழர் விருது வாங்கினீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காங்க பாருங்க. தோழர்களுக்கு எப்பவுமே கவர்ச்சி பிடிக்கும். எம்ஜிஆரையும் இதே மணலி கல்யாண சுந்தரம் காலத்துல இருந்து மணலி கந்தசாமி இன்னைக்கெல்லாம் ஒரு விளக்க அறிக்கை இவரு சண்முகம் தோழர் விட்டுருக்காரு. திமுகவை சேர்ந்த இணையத்தில் இருப்பவர்களும் யாரும் நம்மள தான் சொல்றாங்க,
திமுகவில் இணையத்தில் இருப்பவர்களும் சில பேரும் வந்து எங்கள் தோழமை கட்சிகளை விமர்சிக்கிறாங்க. எங்களுடைய நிலைப்பாடு ஏன் நியாயமானது? ஏன்னா மேண்டேட் யாருக்குமே கிடைக்கல. எங்கள் முன்னாடி இருந்தது 3 வாய்ப்பு தான். ஒன்னு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வழிகொள்வது, இல்லாட்டி மறுபடியும் அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குன்னு ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், ஏதோ திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் விமர்சித்தா சொல்றாங்களே, இவங்க கட்சி எஸ்எஃப்ஐ இவங்களோட தானே. அதனுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய இளைஞர் அவரு விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி இணையத்துல போட்டோ வச்சிருக்காரு. அவர் ரெகுலரா பேசுறதே அதுதான். அவர் வந்து திமுக தலைவர்களையும் இழிவுபடுத்துறதே வேலையா வச்சிட்டு இருக்காரு. இப்படி செஞ்சா அதுக்கு கவுண்டர் வராதா? தேர்தலுக்கு முன்பு இருந்தே 2 ஆண்டுகளாவே இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு எங்களை சொன்னா அழுவாளாங்கிற கதையா இப்ப வந்து இவர் ஒப்பாரி வைப்பதற்கு என்ன லாஜிக்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல இவங்க திமுக கூட்டணி எல்லாம் இருக்க வேண்டிய தேவையே இல்லைங்க. இப்ப வந்து 2 திராவிட கட்சிகளை தாண்டி யாருமே வரக்கூடாதா? அவர் கேட்கிறாரு, அவருடைய அறிக்கையில கேட்கிறாரு, 2 திராவிட கட்சிகளை தாண்டி யாருமே வரக்கூடாது. இவங்களே திராவிட கட்சியா அதிமுகவை பல சமயங்கள்ல ஏத்துக்கொள்வதே கிடையாது. இப்ப இதை தாண்டி 3ஆவதா ஒண்ணு வந்துருச்சுன்னு இவங்க இப்படி செய்யறாங்களே, நாளைக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சியே வந்துட்டா இந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா? கம்யூனிஸ்ட் ஆட்சியே வந்தாலும் இவங்க இதே முடிவு எடுக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி என்னதான் முடிவை எடுத்திருக்காங்க இவங்க திமுக? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க ஒண்ணுமே சொல்லலையே. இவரே தான் வந்து சொல்றாரு, அவர் தான் இந்த ஆட்சி நடக்கட்டும்னு சொன்னாரு, எதிர்க்கட்சியா செயல்படுவேன்னு திமுக தலைவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்லவே இல்லைன்னு இவர் சொல்றாரு. சோபாவில் உட்கார்ந்தா வேற மாதிரி பேசுறாரு. அடிப்படை பிரச்சனையை விமர்சிக்க கூடாதுங்கிறாங்க இடதுசாரிகளுடைய. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, திமுக சார்ந்த நபர்களோ திராவிட இயக்கத்தை சார்ந்த நபர்களோ இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியில அடிப்படை பிரச்சனைகள், அதாவது கிரைம், ஹனிமூன் பீரியட டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கறாங்க. கதவை தட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி இப்ப பொறுத்துட்டு இருக்க முடியும்? 75 வயசு கிழவி வந்து படுத்த படுக்கையா பெட் ரிடனா இருக்காங்க. அந்த அம்மாவை வந்து ரேப் பண்ணிட்டு போறாங்க. இப்படி ஒரு குற்ற சம்பவம்னா இதுக்கு முன்னாடி கிடையாது. திடீர்னு ஏன் இப்படி ரைஸ் அப் ஆச்சு? இந்த கேள்வி வந்து கேட்க கூடாதா? கேட்காதீங்க. கரண்ட் வர மாட்டேங்குது. பொறுத்துக்குங்க. லாஜிக் இருக்கு. அவங்க கேக்குறாங்க, நம்மள ஏன் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, தட்டுனால தான் கிடைக்கும். இங்க எதுவும் கிடைக்க போறது இல்ல. இவன் சத்துருவாச்சு. எனக்கு என்ன புரியலனா, திமுக ஒரு கட்சி, அந்த கட்சி எதிர்கட்சியா மாறிடுச்சு. இந்த கூட்டணியில் தொடர்வதில் லாஜிக் இல்லைன்னு கம்யூனிஸ்டுகள் உணர்கிறார்கள். அதையும் புரிஞ்சுக்க முடியுது. 2 கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பும் ரெண்டும் சேர்ந்து ஒரு இடதுசாரி கூட்டமைப்பு ஒன்றும் உருவாக்கி இருக்காங்க. இந்த இடத்திலிருந்து இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து நாங்க வேலை செய்யறோம். இடதுசாரிகளுடைய வேலையே என்ன? ஐயா ஒண்ணுமில்ல. இப்ப நீங்க வாபஸ் வாங்கினாலும் 6 மாசம் ஆட்சி நீடிக்கதான் போகுது. நீங்க அதுக்குள்ள போகவே வேணாம். இந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த ஆட்சியை விமர்சன பூர்வமாக அணுகுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுக அணுகுனீங்க இல்ல. இடதுசாரி கட்சி எப்படி ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு தான். நாங்க ஆல்ரெடி நீங்க 5 வருஷம் அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கீங்க. மறுபடியும் புதிய ஆளுங்கட்சிக்கும் அதே நிலைப்பாடை எடுக்கிறீங்கன்னா அதுலயாவது நீங்க கூட்டணியா செயல்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது. இப்பதான் அதுவும் இல்லையே. அர்லேகரை வந்து அன்கோ போட்டுதான் இருக்காரு. நாங்களும் எதிர்க்க மாட்டோம், யாரும் எதிர்க்கவும் விட மாட்டோம். எதிர்க்கிறதுனா என் பணத்தை தாண்டி எதுன்னு குறுக்க படுத்துக்கிறீங்கன்னா உங்களை என்ன சொல்றது? இல்ல அதுல ஒரு லாஜிக் சொல்றாங்க. பிஜேபி வந்து ஒரு இடத்துல தானே வின் பண்ணிருக்கு, அதனால அது அழிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அரசியல் அறிவு வச்சிருக்காங்க இவங்க. அதாவது அவன் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கான், இவங்க 2 இடத்துல. இவங்க 2 இடத்துல. ஒண்ணு பெருசா 2 பெருசா இல்ல. பிஜேபின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு வந்து மோசமானதுன்னு சொல்ல வேண்டிய இடதுசாரிகள், பிஜேபி ஒண்ணும் இல்ல, அது நல்லிஃபை ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இதை யார் சொல்லிட்டு இருந்தது தெரியுமா? தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு சக்தியே இல்லைங்க, எதுக்குங்க அவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்த ஆட்களை RSS கள்ள குழந்தைகள் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பிஜேபி தான் மக்கள் மேண்டேட்ல ஒரு தொகுதிக்கு குறைஞ்சிருச்சு, இனி எதுக்கு அதை போய் எதிர்க்கணும்? சரி, இப்ப யாரு பார்த்தா உங்களுடைய இடதுசாரிகளுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்த போதே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சு. அப்போ அங்கே இன்னைக்கு வரைக்கும் அதில் எம்பியாக தான் இருக்காரு, அமைச்சராக இருக்காரு. அப்போ அங்கே பாஜக வளர்ந்துருச்சா? கேட்கணுமா இல்லையா? இல்ல, இந்தியா முழுக்க எங்கேயுமே கம்யூனிஸ்ட் ஆளும் அரசாங்கங்கள் இல்லை. ஆதரவுடன் நடக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் தாவேகா அரசாங்கம். இப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி இல்லையா? பிஜேபின்ற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனை இவ்வளவு நல்லிஃபை பண்றதுக்கு தான் திமுக வந்து பவர்லெஸ்ஸா டூத்லெஸ்ஸா இருக்கணும். டூத்லெஸ்ன்னு சொல்ல வரல, டூத்லெஸ்ஸா இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இப்படி எல்லாம் செயல்பட்டு விட்டு இடதுசாரி கூட்டமைப்பு அமைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்னும் கூட புரியல, ஒரு விஷயம் புரியல. திமுக தலைவர் இன்னும் தாவேகாவை அடிக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே அடிக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளாம் ஏதோ ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போகிறதா அடிக்கிறதா? அந்த லெவலுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. காங்கிரஸ் அரசு தான் வந்து கர்நாடகாவில் இருக்குது, காங்கிரஸ் அரசு தான் வந்து கேரளாவில் இருக்குது.
அவன் மேகதாது பிரச்சனையை வந்து பெரிதாக கிளப்பி நாங்கள் கட்டியே தீருவோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சதீஷன் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு, முல்லை பெரியார் பிரச்சனையை பற்றி நான் விஜயிடம் பேசுவேன், முல்லை பிரச்சனை வந்து நாங்கள் வந்து நீர்மட்டத்தை குறைப்பது குறித்து நாங்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதாவது மழையே பெய்யல, இந்த வருஷம் 35% கம்மியாக பெய்ய போகுது, தண்ணி இல்லை, சென்னையில் இப்போவே கண்ணகி நகருக்கு 4 நாள் தண்ணி இல்லை, இசையரசு வேற அதை பற்றி எழுத மாட்டேங்கிறாரு, இந்த வேற கவலையாக இருக்குது. இப்படி வந்து இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய, அதுவும் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போது தாவி குதித்து ஓடி போய் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் ஆட்சி இவன் தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் கொடுக்குது. அப்போ இவங்க வாயில் என்னத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க? ஏதாவது எதிர்த்தரப்புல பேச திட்ட மாட்டாங்க, காங்கிரஸையாவது திட்ட வேண்டியது தானே இடதுசாரிகளை, ஏன்டா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு திட்ட வேண்டியதானே. ஹனிமூன்ல யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களும் ஹனிமூன்ல தான் இருக்கிறாங்க. என்ன ஹனிமூன் நீ சொல்ற ஒரு லாஜிக் இருக்கு. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா திமுக காரன் யாரை ஆதரிக்கிறானோ அவனை வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க கம்யூனிஸ்ட், நம்ம கூட்டணியிலே இருந்தாலும். திமுக வந்து யாரை திட்டுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் குறுக்க, அது வந்து அவங்களோட எதிரியாவே இருந்தாலும் குறுக்க பூந்து குண்டு வாங்குவாங்க. அதுதான் இப்ப நடந்து. சந்திரா திருப்பரங்குன்றம் விவகாரமா, அதுல வந்து கோர்ட் என்ன சொல்லுதோ அதை செஞ்சிருவோம். தமிழ் தாய் வாழ்த்து மரபை மாத்தணுமா, அது எப்படி மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த எங்களை யாரும் குற்றம் சொல்லாத அளவுக்கு அதுல ஒரு ஹூக் மட்டும் வச்சுட்டு நீங்க மாத்தீங்க. இப்ப திமுக கிட்ட அவங்க என்ன கேட்டாங்க, 2 தாட்டி பாடலான்னாங்க. இப்ப 2 தாட்டி பாட முடியாதுன்னு சொல்லுச்சு திமுக. இந்த நாங்க பாடுறோம்னு, அதோட அவங்க பிரச்சனை முடிஞ்சது. கீழடி வந்து பிரச்சனை அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து கண்டுபிடிப்பு வரும்போது அவர் வந்து அன்றைக்கு மதுரையில் எம்பியாக இருந்தக்கூடிய சூவையிட்ட தான் சொல்கிறாரு. அதற்கு பிறகு காமராஜர் ஒரு நிகழ்ச்சி வச்சு கீழடியிலேருந்து பானை, அது மாதிரி பானையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லகண்ணு போன்ற தலைவர்களை நிப்பாட்டி கொடுத்து அதை வந்து ஒரு நியூஸாக பெருசாக ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விவகாரம் சூடு பிடிக்குது. நிர்மலா சீதாராமன் போய் அது மூடுங்கன்னு சொல்லுது. திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர் போய் உடனே போய் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு அன்றைக்கி. போய் அதுக்கப்புறம் தான் அந்த விவகாரம் பெரிய அளவில் போச்சு. இன்றைக்கு கீழடியில் அதற்கு பிறகு அதை விட சிறப்பான பல கண்டுபிடிப்புகள் நடந்திருக்குது. ஒரு செய்தி வெளியில் வந்து சார், தேவையில்லை மக்களுக்கு பிரச்சனை. இதே சூவே பேசினாரா? பேசவே இல்லை. முழுமையான பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, வரிசையா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி எந்த செய்தியுமே தண்ணி ஊற்றி வைக்க முடியுமா, குடிக்க முடியுமா? அதாவது திமுக பேசக்கூடிய அரசியலை எல்லாம் அரசியல் இல்லை, அது தேவையில்லை, வைபுக்கு வாங்க, மக்கள் பல்ஸுக்கு வாங்க, திரைக்கதைக்கு வாங்க, அரசியல் வாங்கங்கிறாங்க. எங்க வந்தாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, நீ என்ன மைதுக்கு குடிக்கிற, நீயே சாராயம் குடிக்கிற நாய், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து குடிக்க மாட்டியா, சாக போற நாய். எல்லா தரப்புகளும் இப்ப நீங்க தோழர்கள் இப்படி சொல்றீங்க. பாமக என்ன பண்ணுச்சு, திமுக கிட்ட சாதிவாரி சர்வே எடுக்க சொல்லுச்சு. சர்வே எடுத்து அதுதான் பெரிய சர்வே எடுத்து பயன் இல்ல, ஒன்றிய அரசு எடுத்தாதான் அது கோர்ட்ல நிக்கும், நம்ம சும்மா எடுத்து என்ன வைக்கிறது, என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு சும்மா எடுத்து வைங்க. சும்மா எடுத்து பீகார் அசிங்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கு. பீகார் அரசு அது அசிங்கப்பட்டாலும் என்ன, இப்ப எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி சரி, திமுக இப்படி ஒரு வெட்டி வேலையை செய்ய முடியாது, இது தலைக்கு ஒரு சீவக்காய் தாடிக்கு ஒரு சீவக்காய் கதை, இது செய்ய முடியாதுன்னு சொல்லிச்சு. அது ஒரு ஸ்டாண்டா வச்சிருந்துச்சு. இப்ப வந்திருக்கக்கூடிய அரசு திமுகவுடைய அந்த ஸ்டாண்டை விமர்சிச்சு, இதுதான் சமூக நீதியா, சர்வே எடுக்க சொன்னா எடுக்க வேண்டியதானே, சர்வே எடுப்பதற்கு தமிழ்நாட்டு அரசுக்கே அதிகாரம் இருக்கிறதே, சமூக நீதி வேடம் பல்லிழிக்கிறதுலாம் அறிக்கை விட்டாப்ல. இவங்க ஆட்சிக்கு வந்து ஆளுநர் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க, ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு நாங்கள் வந்து சமூக நீதி கணக்காய்வு, புது பேர் ஒன்று வச்சிருக்காங்க, சமூக நீதி கணக்காய்வு எடுப்போம். சரி, சாதிவாரி கணக்கெடுப்புல இல்லாத எந்த தரவை சமூக நீதி கணக்காய்வுல எடுக்க போறாங்க தெரியாது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதி கணக்காய்வுக்கும் என்ன வேறுபாடு தெரியாது. இரண்டுலையும் ஏதாவது புதிய தரவு, இதில் இல்லாத அதுவோ இதில் இல்லாத அதுவோ கிடைக்க போதா தெரியாது. ஒரே வரிதான், சமூக நீதி கணக்காய்வு அதற்கு பிறகு எடுக்கப்படும். இதுல 2 இருக்கு. அதுக்கப்புறம் எடுக்கிறதுல என்ன பயன்னு கேட்கணும். நியாயமான ஆளா இருந்தா அன்புமணி கேட்கணும். 2வது, இந்த சமூக நீதி கணக்காய்வு என்பது புதிதாக என்ன தரவு கொடுக்க போகுதுன்னு கேக்குது. 2க்கும் எந்த விடையுமே இல்லாத போது இதுக்காகவே எத்தனை பாராட்டினாலும் தகும் அப்படின்னு நேற்றுக்கு அறிக்கை விடுறாங்க. ஒன்றிய அரசு ஆரம்பிக்க போறாங்க, அதற்கான வேலைகள் தொடங்க போகுது, ஜூலையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அன்புமணி வந்து என்னன்னா, விசிகா ஆதரவு கொடுக்கக்கூடிய, பங்கு பெற்றக்கூடிய, கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவை அன்புமணி வரவேற்றிருக்கிறது வந்து ஒரு சமூக நல்லிணக்கமாக தான் நம்ம பார்க்க முடியும். அன்புமணி சும்மா வரவேற்கல. அதற்கு 2 நாட்கள் முன்பு எப்ப வேணாலும் இந்த ஆட்சியிலிருந்து ஆட்சிக்கான ஆதரவை விலக்கிக் கொள்வோம், அமைச்சரவையிலிருந்து கூட நாங்கள் வெளிவருவோம்னு ஒரு செக்கை வந்து பேராசான் வைத்தார். அதாவது கிங் மேக்கர், நாங்க சொல்றபடியெல்லாம் நீங்க கேட்கலைன்னா நாங்க வந்து புல் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத சொன்னார். அப்போ நீங்க கிங் மேக்கரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு செக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் 4 எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காங்க. திமுக அரசாங்கம் நடக்க
நடக்கும்போது எதையெல்லாம் கொள்கை ரீதியான பிரச்சனைகள், இதுல உங்களுடைய தீவிரமே பத்தாது, இன்னும் ஃபோர்ஸா இறங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த தோழமை இயக்கங்களை எல்லாம் இப்போது எந்த மாஃபியா பொறையை போட்டு கரெக்டா அடக்கி வைக்குதுன்னு பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் விவகாரத்துல எடுத்த முடிவு ரொம்ப தம்பி அந்த கடைசியா பண்ணீங்க பாருங்க தம்பி, பிரமாதம் தம்பின்னு சொல்றாரு பாத்தீங்களா சூவே. எதிர்கூட்டணியில இருந்தாலும் விசிகாவுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் பாமகவுடைய தலைவர் வந்து சொல்றாரு பாத்தீங்களா, இதுக்காகவே எவ்வளவு பாராட்டினாலும் தகணும். எல்லா தரப்புகளில் இருந்தும் பொறையை கரெக்டாக போட்டு பாராட்டை வாங்குவது எப்படின்னு இவங்களுக்கு இதுதான் பல்ஸ். திரும்ப விமர்சனம் பண்ணா வலுவலுன்னு குலைக்கிறாங்க. இந்த ஒரு மாசத்துல ஆணவ கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் இத்தனை நம்பர்ல நடக்குது. வெள்ளை அறிக்கைன்ற பேர்ல வெற்று அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்ப பிரச்சனையாகும் மக்கள் மத்தியில? ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கு, இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கூட கூட்டணியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது தப்புன்னு பேசும்போதுதான் மக்கள் மத்தியில அது பேசுபொருளாகும். இவங்க வாயை நீங்க கரெக்டா சோபாவை போட்டு அடக்கிட்டீங்கன்னா பிரதான எதிர்கட்சி மட்டும்தானே அதை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நேத்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணாரு வெளியில பிரஸ்ல, அது வந்து பெருசா டேக் ஆஃபே ஆகல. என்னன்னா நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்த சோசியல் மீடியா ஹேண்டில் ஏகப்பட்ட சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அதுல மிக முக்கியமா வந்து அந்த கும்பகோணத்துல ஒரே ஒரு விக்டிம் மட்டும் தப்பிச்ச பொண்ணு, அது வந்து நான் முதல்வன் ஸ்கீமோட பெனிஃபிஷரின்ற அந்த வீடியோ எல்லாத்தையும் நீ டெலீட் பண்ணிட்டான்னு எவ்வளவு பெரிய நார்சிஸ்ட். ஒண்ணும் இல்ல, எடப்பாடி கூட செய்யலைங்க. எடப்பாடி இல்ல, எடப்பாடியோட சிஎம்ஓ ஹேண்டில் இப்ப வரையும் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்குமான வேறுபாடு என்பது மக்களுடைய மனநிலை அல்லது சொரணையிலெல்லாம் இல்லை. நாம் அப்படி நினைத்து கொண்டு சொல்லிட்டு நம்ம யாரு தெரியுமா, பயங்கரமான குஸ்திவாதியார் அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய ஒரு துருவம் திமுக என்பதால் அந்த திமுகவுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வெறும் அரசியல்வாதிகள் என்பதை தாண்டி ஒரு சித்தாந்த ஆசிரியர்களாகவும் இருந்ததால் ஏற்பட்ட ஒரு தோற்ற போலிதான் தமிழ்நாடு தனித்து தெரிவதான ஒரு அப்படிங்கிற இதெல்லாம். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய அறிவுக்கும் சுரணைக்குமான டிமாண்டை சப்ளை செய்வதே கிடையாது. அது தனக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அதை மெயின் ஸ்ட்ரீம் அரசியலாக தனக்கு அதிகாரம் இருக்கும்போது செய்ய நினைக்கிறது, ஒரு காட்டுது, ஒரு ஷோவை அப்படி ரன் பண்ணுது. இதனாலேயே கடுப்பாகக்கூடிய ஒரு பெரிய மண்ணாந்தை கும்பல் வந்து திமுகவுக்கு எதிரான கட்சி, திமுகவை யார் வீழ்த்துவார்களோ அவர்களை அதிகமான முறை ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிறதும் மக்கள் மேண்டிடேட்டின் படி தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு வருது. பாஜகவுடைய நேரடி வருகை ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதுதான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த எண்ணமே பாஜக எதிர்ப்பு, சங்கி எதிர்ப்புங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இப்ப இந்த தேர்தலின் முடிவுகள்ல பாஜகவுடைய ட்ரோஜன் ஹார்ஸான தாவேக ஆட்சியை பிடிச்சிருக்கும் போது மறுபடியும் பழைய நார்மலுக்கு, அதிமுக காலத்து நார்மலுக்கு வருது. அதான் இவங்களுக்கு வந்து வெளிப்படையா பாஜகன்னு சொல்லிக்கிற வெக்கம் வேற ஒரு பேர்ல வந்து ஏத்துக்கிறாங்க. அதுதான் வந்து எப்பயுமே லெஃப்ட் இன்டெலெக்சுவல்னு வந்து எல்லாரும் பாக்குறாங்க இருக்குல்ல. ஆனா அந்த இன்டெலெக்சுவல் எவ்வளவு குரூஷியல் டைம்ஸ்ல டிஎம்கேவோட இருக்கு, எவ்வளவு துரோகங்கள் பண்ணும்போது ஏடிஎம்கேவோட இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். 2009 இதுவே ஈசிஆர்ல தலித் நிலங்களை வந்து அந்த அம்மா ஆட்டையை போட்டுச்சுன்னு பிரச்சாரம் பண்ணது கம்யூனிஸ்ட். ஆனா பிரச்சாரம் பண்ணிட்டு 12ஆம் நாளோ 13ஆம் நாளோ போய் அலையன்ஸ் வச்சது ஏடிஎம்கேவோட. அம்பேத்கர் சொன்ன அறிவு விபச்சாரிகள் அப்படின்றவங்க வந்து இது மாதிரியான கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆதரிக்கிறவங்க தான் நம்ம சொல்லணும். வைகோ பிரிஞ்ச போது உடனடியாக வந்து செங்குத்தான பிளவு திமுகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎம் கட்சி போச்சு. அதே மாதிரி தான் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ, எப்பெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருகிறதோ, திமுகவுக்கு ஒரு சிக்கல் வருகிறதோ, திமுக உடைப்பு ஏற்படுகிறதோ, ஒரு தரப்புக்கு உடனே ஓடி போய் ஆதரவு கொடுத்து எப்படியாவது திமுக முடிச்சு விடணுங்கிற அந்த இதோடையே நீங்க வந்து மாநில சுயாட்சி, திராவிட இன சுயமரியாதை, சமூக நீதி, சிறுபான்மையினர் பாதுகாப்புன்னு எதையெல்லாம் சொல்றீங்களோ இதனுடைய உண்மை பொருள் மக்களுக்கு போய் சேருவது கிடையாது. அவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சிகரமான சொல்லாடல்கள், அரசியல் சொல்லாடல்கள், அவ்வளவுதான். இதுல உண்மையானது எது, போலி செய்வது எதுங்கிற வேறுபாட்டை அவர்கள் தேடி பார்ப்பதும் கிடையாது. அது மேல பெரிய ஆர்வமும் கிடையாது. நீங்க பாஜகவை எதிர்ப்பது என்று வைத்துக்கொண்டால் இப்ப அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு எனக்கு செட் ஆகலைங்க, அந்த கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்கன்னு சொன்னா திமுகவும் பாஜகவை எதிர்க்குது, தாவேகாவும் பாஜகவை எதிர்க்குது, இந்த அண்ணாமலையும் பாஜகவை எதிர்க்காது, இந்த லெவல்ல தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பல்ஸ் மேலதான் இந்த கவர்ச்சி அரசியல் கட்டி எழுப்பப்படுது. இவர்களுடைய அறிவு நாணயத்துடைய லெவல் இவ்வளவு. இதுக்கு மட்டும் பிளே பண்ணும். ரொம்ப எல்லாம் கிரிட்டிக்கலா எல்லாம் யோசிக்க வேணாம்.
ரொம்ப எல்லாத்தையும் தலைமையில தூக்கி போட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டிய தேவை இல்லைங்கிறதுல இந்த அரசாங்கம் தெளிவா இருக்கு. காலையில் ஆரம்பிக்கும் போது நேரலையில் நாங்கள் ஃபுல்லாக பூராத்தையும் காட்டுறோம், கிழிச்சிருவோம், காட்டிடுவோம். நீங்கள் அந்த பாத்ரூமில் ஒரு பக்கத்தை தானே காட்டுனீங்க. நான் என்ன படம் பாத்ரூமில் பார்ப்பாரு, அது மாதிரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார் காலைல ராஜமோகன். கடைசியில் பார்த்தா இவர் எந்திரிச்சு படித்தோடனே உடனே கட் பண்ணி விட்டாங்க. இல்லை, அவங்க வந்து அது அவங்களால தவிர்க்கவே முடியாது. அதில் 2 பிரச்சனை இருக்கு. பதில் சொல்லுவதற்கு எழுந்து நின்று பேச தெரிஞ்ச ஆட்களே வந்து ராஜ்மோகனும் ஆதவர்ஜுனும் மட்டும்தான். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, ஆளுநர் உரையின் மீதான இதுல வந்து நீங்க விவாதம் பண்ணக்கூடாதுங்கிற இதை சொல்லுவதற்கே வேற ஆட்களுக்கு இது இல்லை. புஷி ஆனந்தெல்லாம் பேசுவதே கிடையாது, முதலமைச்சர் சொல்லவே தேவையில்லை. நியாயத்துக்கு இந்த தீர்மானம் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் இன்னைக்கு பேசல. அப்போ இதுல லைவ் காட்டுனீங்கன்னா யாரு டம்மி பாவாங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சிடும். 2வது, ஷோவை யார் ரன் பண்றா, யார் உண்மையான முதலமைச்சர் என்பதும் அந்த வீடியோவில் தெரிந்துவிடும். இப்போ திமுகவையோ அல்லது எதிர்க்கட்சி தலைவருக்கோ மைலேஜ் ஏறுவதுங்கிறத விட மிகப்பெரிய பிரச்சனை உள்ள இந்த ஷோவை ரன் பண்றது யாருங்கிறது மக்களுக்கு தெரிந்துவிடும் அப்படிங்கிறது தான் சிக்கல். அதனாலதான் இந்த லைவை கட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு வாய விடாம இருந்திருக்கலாம்ல. பிரசபரம் கூப்பிட்டு நாங்க வந்து அவங்கள மாதிரி இல்ல, நாங்கள் வந்து வீடியோ காலில் வரும், நாங்கள் நேரலையில் வருபவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு உள்ள போய் பார்த்தா கட் பண்ணி விட்டுருக்கீங்க. உண்மையில இந்த 1 மாத கால ஆட்சியில ஊழல் என்னென்ன விதத்தில் புது ரூபம் எடுத்திருக்குன்னு பாருங்களேன். இப்ப முதல் நாள் தொட்டு FL2 லைசன்ஸ் என்ற பெயரில் மணமகிழ் மன்றம்னு பல 100 கோடி ரூபாய் கையூட்டுகள் பெற்றுக்கொண்டுதான் அந்த எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே கிளம்பி வராங்க. எத்தனையோ நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், லைசன்ஸ் கிடைக்காமல் இருந்தவர்கள்லாம் இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் நடக்கிறதுக்கு இடையில இந்த ஒரு கூத்து நடந்துருச்சு. பொட்டியை தூக்கிட்டு எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோன் ஒரு ஊர்ல இருந்து வருது, அண்ணா கொஞ்சம் ஸ்கூலுக்கு பக்கத்துல கடை திறந்துட்டோம், உங்க ஆளு வந்து டிவியில போடுறது எடுத்துட்டு போயிட்டாங்க, ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா? கரெக்ட்லாம் பண்ண முடியாது, நீ கரெக்ட் பண்ண வேண்டிய கரெக்ட் பண்ணிக்க, இங்கே முடியாது, ஏன்னா செய்தி வந்துருச்சு. அது நடக்கும்போது தான் நீங்க யாரையும் பார்க்க தேவையில்லை, நேரா எந்த பிரச்சனைனாலும் என்ன வந்து பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும்னு அவர் சிக்னல் வேற கொடுத்தாரு. அது அப்போ நடந்துச்சு. இது ஒரு பக்கம். தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் கடந்த 10-20 ஆண்டுகளில் நாம் கேட்டிராத வாட்ஸ்அப் மூலமாக லாட்டரி விற்கிறது, ஆபீஸ் போட்டு லாட்டரி விற்கிற செய்திகள் கண்ணில் 20-25 வருஷம் கழிச்சு இப்பதான் கண்ணில் பாக்குற மாதிரி இருக்கு. லாட்டரியை இப்ப வாட்ஸ்அப்ல குழுவா போட்டு நீங்க வாங்கிக்கிறதுக்கான செட்டப் ஏற்படுத்துறேன். சிக்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த கட்சிக்காரனாவே இருக்கு. அப்ப ஆளுங்கட்சி தான் அதுக்கான லாட்டரிக்கான நெட்வொர்க்காக உருவாயிருக்கு. 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு கண்டிராத ஒரு ஊழல். ஒன்றிய செயலாளர் தலைமையில பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் பெண்கள் மீது படையெடுப்பு, கனிம வளை கொள்ளையுடைய சிண்டிகேட் வந்து மாறுது. அதுல வந்து ஆளுங்கட்சியினர் புகுந்து புறப்படுகிறார்கள். சிபிஎஸ்இ பள்ளி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிபிஎஸ்இ பள்ளியுடைய அனுமதி மிக எளிதா இருக்கு, ஏழை எளிய கல்வி தந்தைகள்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு செய்தி சேனல்கள்ல பூரிப்போட அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இந்த பேட்டியை சாதாரண மக்கள், தாவேக ஆதரவாளர்களா கூட இருக்கட்டும், இவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பரப்புறாங்களா? இந்த பேட்டியுடைய பொருள் என்ன? இதுவரைக்கும் ஏன் இந்த அனுமதி கொடுக்கப்படாமல் இருந்தது? இப்ப இவங்களுக்கு இது ஈஸியா இருக்குன்னா இதனுடைய பலனை அனுபவிக்க போறது யார்? இவன் ஆரம்பிக்க போற ஸ்கூல்ல நாளைக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் சேர்த்துனீனா அரசாங்க பள்ளிக்கூடத்து மாதிரி குறைந்த கட்டணத்துல உன்னை சேர்த்த போறான் கிடையாது. அவன் அதே கட்டணத்தை வாங்க போறான். ஏன்னா மாநில அரசாங்கத்தால் அந்த கட்டணத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. 5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநிலத்தை விட தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் போறாங்க, தனியார் பள்ளிகளுக்கு வர்றது இல்லைங்கிற ஒரு காரணத்துக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த சிபிஎஸ்சி சொல்கிறாங்க இல்லையா, சங்கத்திலேருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீ பண்ணியிருக்காங்கன்னு. 2 வருஷம் ஆச்சு ஒன்றிய அரசு கொண்டு வந்து என்ஓசிக்கு வந்து மாநில அரசு போய் அணுக தேவையில்லைன்னு சொல்லி மக்களுக்கு வந்து அது தெளிவாகவே சொல்லணும். முதல்ல தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிகள் மிக குறைவாக இருந்துச்சு. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தான் நிறைய இருந்துச்சு. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஒரு பக்கமும் ஸ்டேட் போர்டு அரசாங்க பள்ளிகள் ஒரு பக்கமும் இருந்துச்சு. இந்த சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒன்றை கொண்டு வரும்பொழுது இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சமச்சீர் பாடத்திட்டத்துக்குள்ள வரும்போது அரசாங்க பள்ளிக்கும் நாங்கள் தனியார் நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் ஒரே பாடத்திட்டம்னா எனக்கு எப்படி அவன் லட்சக்கணக்கில் பணம் கட்டுவான் கொண்டு வந்தார். அப்போது இருந்தே இந்த தனியார் பள்ளி லாபி என்பது ஜெயலலிதாவை வைத்து பல்வேறு சித்து விளையாட்டுகளில் ஈடுபட்டது.
இப்போ எங்க கிட்ட 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கேபிடேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவன் தயங்குவான், 2 பேத்துக்கும் ஒரே சிலபஸ்னா அதை நாங்க ஒத்துக்கவே முடியாதுன்னு ஆடுன்னு ஆடி பார்த்தானுங்க. அதற்கு பிறகு சட்ட ரீதியாக அதுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல அதுல ஒண்ணுமே பண்ண முடியல, அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியலங்கிற நிலைமை வந்தபோதுதான் நாங்கள் இனி மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்தவில்லை, தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளை நாங்கள் நடத்தி கொள்கிறோம் அப்படின்னு மாத்துனாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த ஆயிரக்கணக்கான மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல கணிசமானவை, பாதிக்கும் மேற்பட்டவை அப்படியே சிபிஎஸ்இ பள்ளிகளாக இட வசதி, சிபிஎஸ்இ பள்ளிகள் வாங்குவதற்கான அனுமதி வாங்குவதற்கான நாம்ஸ் இருந்ததெல்லாம் வாங்கிட்டாங்க. மீதி இருந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய என்ஓசி தேவைப்பட்டது. நீங்க ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்தணும்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு 17 விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத ஆட்கள் அனுமதி பெறாமல் இருந்தார்கள். கடந்த திமுக ஆட்சி வரைக்கும் இதுதான் நிலைமை. 17 விதிமுறைகள்னா மாவட்ட கல்வி அதிகாரி போய் பார்வையிட்டு ஸ்கூலுக்கு வந்து சரியா இருக்குதா, மாணவர்களுக்கு காற்று வசதி இருக்குதா, ஏதாவது பிரச்சனைலாம் தப்பிக்க முடியுமா, பள்ளி கட்டிடம் ஒழுங்கா இருக்குதா, இது மாதிரியான தண்ணி வசதி, கழிப்பிட வசதி எல்லாவற்றையும் ஆய்வு செஞ்சு அவங்க அறிக்கை கொடுக்கணும். அந்த 17 நாம்சம் மீறி தான் இங்க வந்து என்ஓசி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒன்றிய அரசு இனிமேல் மாநில அரசு கிட்ட நீங்க வந்து அனுமதி வாங்க தேவையில்லை, நீங்க அனுமதிக்கான கடிதத்தை கொடுங்க, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க அனுமதி கொடுக்கலினா அது கொடுத்ததாக பொருள் அப்படின்னு அவங்க சுற்றறிக்கை அனுப்புனாங்க. இந்த நிலைமையில தான் இப்ப இதுல என்ன திமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஒரே பிரச்சனை தான், சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அத்தனையும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக ஒரே கையெழுத்தில் மாறி இந்த மாதிரி அனுமதி வாங்கி கொண்டிருந்தால் இவர்கள் யாருமே தமிழை பாடத்திட்டமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. சிபிஎஸ்இ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு பாடத்திட்டம் மூலம் இந்தியும் ஈஸியா உள்ள கொண்டு வந்துடலாம். இது எவ்வளவு பெரிய அவலம். திமுக அரசு இருந்த வரைக்கும் இதிலிருந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறையில கிடைச்சிட்டு இருந்துச்சு. அழகா இதை மாத்தி விட்டதும் இல்லாம உங்க மூஞ்சில உங்க மண்டையில மிளகா அரைச்சதும் இல்லாம மிளகா ரொம்ப நல்லா இருக்கு, சந்தனம் தேய்ச்சதுக்கு நன்றின்னு உங்களையே சொல்ல வைக்கிறானுங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் மடையர்களாக இருந்தால் இது நடக்கும்? அதுல அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்குமான வேறுபாடா அவங்க யோசிக்கிறதே வர்ண வேறுபாடு தான். நான் வந்து இந்த பிள்ளைகள் இந்த குறிப்பிட்ட பட்டியலின வகுப்பு பிள்ளைகள்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் என் பிள்ளையை அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு அனுப்பக்கூடிய வருகை ரீதியாக நான் வந்து பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன், நான் எதுக்கு என் பிள்ளைக்கு வந்து இங்கே அரசு பள்ளிக்கு அனுப்பணும், ஷூ போட்டு வேன் வச்சு பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஸ்கூலில் என் பிள்ளையை சேர்ப்பேன் அப்படிங்கிற இவங்களுடைய இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான திருத்தி வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மாதிரியான தனியார் பள்ளிகள். எண்ட் ஆஃப் தி டே தனியார் பள்ளி லாபி ஜெயிச்சிருச்சு இல்ல இன்னைக்கு. ஜெயிச்சதும் இல்லாம உங்களை அதுக்கே போற்றி புகழ்றானுங்கன்னா இது அடுத்து என்ன நடக்கும்னா, கனிம வள குவாரி அனுமதி வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா ஃபோன் பண்ணாலே ஆர்டர் கைக்கு வந்து ஆல்ரெடி தனியார் கிளப் பார் எல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க, அவங்க மட்டும் பேட்டி மட்டும் கொடுக்கல. அதான் தீர்மானத்துல ஒரு திருத்தம் எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு இது சொல்றாரு, இதை வந்து சேர்த்துக்கங்க, நீங்க வந்து இந்த தீர்மானம் மேகதாது கொடுத்துருக்கு, ஒரு புதிய நடுவர் மன்றம் ஒன்று வந்து அமைக்கணும், இதை சேர்த்துக்கங்கன்னு சொல்றாரு. அதுக்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடிய முதல்வர் வந்து எழுந்து வந்து இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதை சொல்லுவதற்கு கூட நம்ம முதல்வருக்கு, பொம்மை முதல்வருக்கு உள்ள இருந்து ஒரு A4 ஷீட் பிரிண்ட் அவுட்ல வருது, அதை பார்த்துதான் தலைவர் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கா சட்டத்துல, ஏத்துக்கொள்ள முடியாதாங்கிறது அவருக்கு தெரியாது. ரெண்டாவது, ஏத்துக்கிறதுன்னு முடிவு எடுக்கிறதா அல்லது மறுத்து அரசாங்கம் இப்படிதான் செயல்பட முடியும், நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு முடிவு எடுக்கிறதா, இந்த 2 முடிவுகள்ல அரசாங்கத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், நல்லது கெட்டது என்ன, இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனைகளே அவருக்கு தெரியாது. அதனாலதான் ரூம்ல இருந்து இதை கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இதுல இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், எந்திரிச்சு இதை மட்டும் படிங்க. காவிரி மேலாண்மை ஆணையத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு டிஎம்சி தரணுங்கிறது கூட அவருக்கு தெரியாது. இந்த அலுவல் ஆய்வு கூட்டம் கூட்டி 3 நாள்ல முடிக்கிறேன்ட்டாங்க. இது 3 நாள்ல முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாம யாரும் சங்கடப்பட தேவையில்லை. பட்ஜெட் பலாப்பழத்தோடு பின்னாடி வருகிறது. பொட்டு 30 நாள் 40 நாளாவது நடத்தியாகணும். பொட்டு மாமாவுடைய முழு பர்ஃபார்மன்ஸை அதுல நம்ம பாத்துடலாம். ஆனா நல்ல பேர் வச்சுட்டியா பொட்டு மாமான்னு ரீல்ஸ்ல வந்துட்டாரு, ஒரு லேடி வச்சு விட்டது. இதை எந்த அளவுல எழுதி விடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசலாம்.